ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். நான் உங்கள் ராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெர்மினேட்டர் ஸ்ப்ரே அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பயன்படுத்தணும், எந்தெந்த விதத்தில் நம்ம அதை பயன்படுத்தினா நமக்கு நன்மை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டெர்மினேட்டர் தரைக்கு யூஸ் பண்ணுறது நம்ம கிளியராக பார்த்துருப்போம். அதுக்கடுத்தது நம்ம லிக்யூடு டைப்பு டெர்மினேட்டர் மரத்தில் யூஸ் பண்ணுறத பற்றி பார்த்துருப்போம். ஸோ இதுவும் டெர்மினேட்டர் ஸ்ப்ரே டைப் ஸோ அதுலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் டெர்மினேட்டர் ப்ராடக்ட்டு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிடிலைட் ப்ராடக்ட்டு. ஸோ இது பேர் நமக்கு டெர்மினேட்டர் வுட்டு ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மரத்தில் எங்கெங்கெல்லாம் இடுக்கெலாம் இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த சிகப்பு கலர் நாசில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக எப்படி சென்ட்லாம் ஸ்ப்ரே பண்ணுறோமோ அந்த மாதிரி இதை நம்ம மரத்தினுடைய இடுக்கு கேப்லலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக நமக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெர்மினேட்டருடைய ஏக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹெர்பல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ அட்ராக்ஷனாக ஒரு க்ரீன் அண்ட் எல்லோ பேக்கேஜில் இருக்குது. ஸோ இது கூடவே ஒரு ரெட் கலர் நாசில் ஒரு டியூப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரா மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஹெட்டில் அந்த நாசிலுக்கு ஒரு ஓட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இது கன்ஃபார்மாக நம்ம கரையானுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வுட்டில் நம்ம எங்கெங்கெல்லாம் கரையான் வருதோ அந்த இடத்துலலாம் அடைக்கிறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு டீட்டெயில்டாக எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நல்லாவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லிக்யூர் டைப்பில் இருக்கும். ஸோ அதை நம்ம பெயிண்டில் மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி வுட்டில் அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறத நமக்கு முந்தைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவை நம்ம க்ளீனாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரேவை அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் கேப் கொடுக்கணும். நம்ம அந்த இப்போ ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம், இல்லை சப்போஸ் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து ஒரு 6 மணி நேரம் அந்த மாதிரி ஒரு நார்மல் டைம் கேப் கொடுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு டைம் கேப் கொடுத்து திரும்ப 2வது கோட்டை அடிக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம இந்த டெர்மினேட்டர் ஸ்ப்ரேவை அப்ளை பண்ணணும். ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சின்ன பசங்கள்ட்டேருந்து இது ரொம்ப எட்டக வச்சுக்கோங்க. சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம இதை அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு நெடி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற கேப்ஸு இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு கபோர்டு. இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னாக்கா, கரையான் எப்படி ஏறி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் நம்ம பெயிண்ட்டு கோட்டிங்கில் டெர்மினேட்டர் போட்டு ஒரு தடவை அடிக்கணும். ஸோ அடிச்சுட்டு அதுக்கப்புறமும் நமக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்பு, மைன்யூட்டு கேப்பு சின்னதாக இருக்கிற இடத்துலலாம், இப்போ நிலக்கதவு, ஜன்னல் கதவு, அதுக்கு இடையிலலாம் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும். ஸோ அதிலலாம் இந்த மாதிரி நம்ம அந்த சிகப்பு கலர் நீடிலை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்புக்குள்ளே அந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்கிறத இன்சர்ட் பண்ணிவிட்டு அடித்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன கேப்பில் இருக்கிற கரையான்லாம் சீக்கிரமாக வெளியாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ். இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்.